பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். இதோட சிம்பிள் என்ன அப்படின்னா என். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 1 2 3 4 5 கவுண்டிங் நம்பர்ஸாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸ். ஸோ ஹோல் நம்பர்ஸ் எப்படி வரும் அப்படின்னா 0லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3. ஸோ இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 0 ப்ளஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா. அடுத்து வந்து இண்டீஜர்ஸ். இதோட சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இஜட். ஸோ இது எப்படி வருதுன்னு பாருங்கள். மைனஸில் இருந்து அப்படியே பாசிட்டிவ் வேல்யூவாக உங்களுக்கு வருது. ப்ளஸ் என்ன அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் இன்க்ளூட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ -3 -2. ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன நம்பர்ஸ் இருக்குமோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தலைகீழாக வருது. ஓகேங்களா. ஸோ மைனஸில் இருந்துட்டு அப்படியே உங்களுக்கு வந்து ப்ளஸில் சேஞ்ச் ஆகும். அது வந்து என்ன அப்படின்னா இண்டீஜர்ஸ். அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ். இதோட சிம்பிள் என்ன அப்படின்னா க்யூ. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா P/Qவாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபார்ம். ஓகேங்களா. இதில் கீழே டினாமினேட்டர் இருக்குது பார்த்தீங்களா க்யூ. இது வந்து 0வாகவே இருக்காது, எப்போவுமே இருக்காது. இதுதான் ரூல். ஓகேங்களா. அடுத்து இரேஷனல் நம்பர். இரேஷனல் நம்பர் எப்படி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ராக்ஷனாக இருக்காது. ஸோ ஃப்ராக்ஷன் மீன்ஸ் 23/2. ஸோ இந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா √2π √3 சம்திங். ஓகேங்களா. உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இது இரேஷனல் நம்பர்ஸ். லாஸ்ட்டாக வந்துட்டு ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸோட சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர். இது வந்து சிம்பிளாக சொல்லிட்டாங்க உங்களுக்கு எப்படி நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ் ப்ளஸ் இரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா. ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் நம்மளுக்கு எப்படி ஃபார்முலா இருக்கும் P/Qவாக இருக்கும். இரேஷனல் எப்படி இருக்கும் கான்ஸ்டன்ஸாக இருக்கும், கான்ஸ்டன்ட் வேல்யூஸாக இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு வந்து ரியல் நம்பர்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எப்போவுமே சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.